கணவன் மனைவி அன்பாக இருக்க வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும். அதுதான் நல்ல குடும்பம். இன்றைக்கு பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தார். வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தார். அவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். மனைவி வந்து சேர்ந்தாள். சும்மாவே உட்கார்ந்துக்கிறியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியே பாருன்னு சொன்னாள். அதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அருமையான ஐடியா என்றான் கணவன். என்ன இதை சொல்லு என்றால் மனைவி. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா கணவன். அதை வாங்கி என்ன செய்ய போகிறேன் என்றால் மனைவி. அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டிகள் போடும். சரி, அப்புறம் அதையெல்லாம் சந்தையில் கொண்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருமை மாடு வாங்குவேன் அப்படின்ற கணவர். எருமை மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்பேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காஃபி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு கணவர் சொல்கிறார். அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் என்றால் மனைவி. இந்த இடத்தில் கணவனுக்கு கோபம் வந்து விட்டது. அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது என்றான் கணவன். இந்த இடத்தில் சண்டை ஆரம்பமாகிவிட்டது. கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கடுமையாக சண்டை நடப்பதை அறிந்து பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வந்தான். அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்பது. அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடக்கூடாதா என்றான். என்னடா சொல்கிற என்றான் இவன். உன் மாடியின் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிடுச்சு, பயிரெலாம் நாசமாயிடுச்சு, 10,000 ரூபாய் அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறது தான் வந்தேன், கூடா 10,000 அப்படின்றான் பக்கத்து வீட்டுக்காரன். ஏன் அரண்டு போனான். அப்புறம் சொன்னான், டேய் நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படி உன் தோட்டத்தில் வந்து மேயும், என்னடா உளர்றேன் என்றான். நீ தாண்டா இப்போ உளறிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படிடா உன் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் என்றான் அவன். நம்ம ஆளுக்கு இப்போ தான் புத்தி வந்தது. அர்த்தமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே என்பதை உணர்ந்தான். இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள். ஒருத்தன் தன் மனைவியை பற்றி மாமனாரிடம் புகார் சொன்னானாம். மாமா உங்கள் பொண்ணு அர்த்தமெல்லாம் சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா. அதுக்கு மாமனார் சொன்னார், நீ எப்படி மாப்பிள்ள சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டு. அவள் எடுத்தெறிவது என் மேலேயே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்றான் கணவர்.